ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தியை நமது சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த நற்செய்தியை நாம் படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் மேலோட்டமாக பார்த்தால், இறைவன் இயேசு தம்முடைய அன்பு தாயை மறுதலிக்கிறாரோ அல்லது புறக்கணிக்கிறாரோ அல்லது ஒதுக்குகிறாரோ என்ற சிந்தனை எழலாம். ஆனால் உண்மை அது அல்ல. தந்தையாகிய இறைவனுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இறைமகன் இயேசு இவ்வுலகில் மனு உரு எடுக்க வேண்டியிருந்தது. அந்த மனு உருவை கொடுக்க தந்தையாகிய கடவுள் அன்னை மரியாவை இயேசுவின் தாயாக ஏற்றுக்கொண்டார். கடவுளுடைய இந்த மீட்பின் திட்டத்தை அன்னை மரியாளும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டார். அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றிட தம் மகனோடு சேர்ந்து கடைசி மூச்சு வரை உழைத்தார். எனவே அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசுவினுடைய முதல் சீடர் என்று நாம் அனைவரும் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் அழைக்கிறோம். அது உண்மைதான். இயேசுவோடு சேர்ந்து அன்னை மரியாள் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தம்மையே முழுமையாக மனமுவந்து அர்ப்பணித்தவர். எனவே ஆண்டவர் இயேசு தம் தாய் அன்னை மரியாள் தமக்கு மனு உரு கொடுத்ததினாலே கொண்டிருக்கக்கூடிய அந்த இரத்த உறவை விட அதற்கு மேலாக இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் தம்மையே முழுமையாக அர்ப்பணித்து தம்மோடு சேர்ந்து உழைத்த ஒத்துழைத்த அந்த இறை உறவை, ஆன்மீக உறவை ஆண்டவர் இயேசு அதிகமாக வலியுறுத்துவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய பார்வையில், என் அன்பு தாயே, எனக்கு நீங்கள் மனு உரு கொடுத்த காரணத்தினாலே மட்டும், அந்த இரத்த உறவினாலே மட்டும் நீங்கள் எனக்கு தாய் அல்ல, அதற்கும் மேலாக அதனையும் கடந்து என்னோடு சேர்ந்து உழைத்து ஒத்துழைத்து தந்தையின் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றினீர்களே, அதனால் அந்த கடவுளின் திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தீர்களே, அதனால் உங்களை நான் தாய் என்று சொல்வதிலே அதிக மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அந்த வகையில்தான் ஆண்டவர் யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள் என கேட்டு அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து, இவர்களே என் சகோதரர்களும் சகோதரிகளும் தாயும் ஆவர். எப்படி கடவுளின் திருவுளத்தை ஏற்று வாழ்கின்ற ஒவ்வொருவரும் எனக்கு தாயாக, தந்தையாக, சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்துவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளோடு தமக்கு இருந்த இரத்த உறவை புறக்கணிக்கவில்லை, மறுதலிக்கவில்லை. அதையும் கடந்து, அதையும் தாண்டி அந்த இரத்த ஆன்மீக உறவினால், இறை உறவினால் எனக்கு அவர்கள் தாயானார்களே என்பதை நான் கூடுதல் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நினைத்து பார்க்கிறேன் என்ற அருமையான கருத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் கபிரியேல் தூதரை சந்தித்த வேளையில் தமக்கிருந்த இயற்கையான இயல்பான ஐயங்களை எல்லாம் தெளிவுபடுத்திய பிறகு, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். உமது வார்த்தையின்படியே என்று அவர்கள் சொன்னபோது அந்த வானதூதருடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, வானதூதரை பயன்படுத்தி இறைவன் கொடுத்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இறைவன் தமது வார்த்தைகள், வாக்குறுதிகள் வழியாக தமது திருவுளத்தை எனக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அந்த இறைவனுடைய திருவுளத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே அன்னை மரியாள் முழுமையாக தம்மையை அர்ப்பணித்து இறை திருவுளத்தை ஏற்று கடைசி மூச்சு வரை வாழ்ந்தவர்கள். ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி மிகச் சிறப்பான பங்களித்தார்கள் என்பதையெல்லாம் தமது சொந்த அனுபவத்திலே கண்டு உணர்ந்து மகிழ்ந்து பெருமையடைந்து, கல்வாரியிலே பலியாவதற்கு முன்பாக யோவான் வழியாக, இதோ உன் தாய் என்று அவருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் தாயாக கொடுத்து சென்றார்.
தம்முடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் இந்த தாயினுடைய அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் அக்கறையையும் அனைத்தையும் நான் சுவைத்து மகிழ்ந்திருக்கிறேன். எனவே இந்த தாய்க்கு எனக்கு பிறகு பாதுகாப்பு தேவை என்பதற்காக மட்டும் யோவானுக்கும் யோவான் வழியாக உங்கள் அனைவருக்கும் நான் தாயாக விட்டு செல்லவில்லை. மாறாக இவர்களே மிகவும் பொருத்தமான அன்பு தாய் என்ற காரணத்தினாலும் உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன் என்ற சிந்தனையிலே இறைவன் இயேசு தமது வாழ்வின் இறுதி கட்டத்திற்கு முன்பாக அந்த தாய் நம் அனைவருக்கும் தாயாக விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் இயேசுவுக்கு பிறகு கடவுளின் திருவுளத்தை முழுமையாக ஏற்று வாழ்ந்த மனிதர்களில் முதலிடம் பெறக்கூடியவர்கள் நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாள். எனவே அவர்களை தேடி வந்திருக்கிற நாமும் அந்த தாயைப் போல நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வாழ்வு முழுவதிலும் எனது விருப்பமல்ல, என்னை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகின்ற இறைவனின் விருப்பமே என்றென்றும் நிறைவேறட்டும், அந்த இறை விருப்பத்திற்கு நான் உழைக்கும்போது ஒத்துழைக்கும்போது என் வாழ்வு நலமோடும் வளமோடும் அமையும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த உன்னதமான திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிப்போம்.